அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, திருப்பதியில் இலவச கைக்குழந்தை தரிசனம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்ஃபான்ட் தர்ஷன்னா என்ன, யாரெல்லாம் எலிஜிபிள், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும், எங்கே போகணும், தர்ஷன் டைமு, தர்ஷன் டிக்கெட் ஃப்ரீ ஆர் நாட், இதை பற்றிலாம் தான் பார்க்க போகிறோம். இன்ஃபான்ட் தர்ஷன்னா என்னன்னு பார்க்கலாமா? இன்ஃபான்ட்னா குழந்தை, 1 வயசுக்கும் குறைவான குழந்தை வச்சுருக்கவங்க தான் இதுக்கு எலிஜிபிள். கை குழந்தைய வச்சுக்கிட்டு நம்ம வெரி லாங் க்யூவில் நிற்க முடியாதுன்றதுக்காக தான் திருமலா திருப்பதி தேவஸ்தானமே இந்த சுபதம் கவுண்டர்னு ஒரு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த சுபதம் கவுண்டர் மூலமாக 1 to 2 ஹவர்ஸில் சாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த இன்ஃபான்ட் தர்ஷன் டெய்லியுமே அவைலபிலிட்டியாக இருக்கும். 1 வயசுக்கும் குறைவான குழந்தை வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் எத்தனை டைம்னாலும் சாமியை தரிசனம் பண்ணிட்டு வரலாம். ஆனால் ஒரு தரிசனத்துக்கும் அடுத்த தரிசனத்துக்கும் 30 days கேப் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், March 10th போகிறீங்கன்னா நெக்ஸ்ட்டு திரும்பவும் சாமி தரிசனம் பண்ணுறது April 11th தான் நீங்கள் பார்க்க முடியும் இந்த ஃப்ரீ தர்ஷனை. இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள்னா, 1 வயசுக்கும் குறைவான குழந்தையோட அப்பா அம்மா அண்டு குழந்தைக்கு அக்காவோ ஒரு அண்ணாவோ இருந்தாங்கன்னா அவங்களும் கூப்பிட்டு போகலாம். ஆனால் அவங்க 12 வயசுக்கும் குறைவாக இருக்கணும். அப்புறம் குழந்தையோட கிராண்ட் பேரண்ட்ஸோ இல்லை ரிலேட்டிவ்ஸை கூப்பிட்டு போகலான்னா அவங்களெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணுன்னா, குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் ஆர் ஆதார் கார்டு ஆர் டெலிவரி டிசைட் சம்மரி அண்டு பேரண்ட்ஸோட ஆதார் கார்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் குழந்தையோட அக்காவோ ஒரு அண்ணாவை கூப்பிட்டு போனீங்கன்னா அவங்களுடைய ஆதார் கார்டு எடுத்துக்கோங்க. ஜெராக்ஸ் காப்பி போதும், பட் நீங்கள் ஒரிஜினலாகவும் எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா சம்டைம்ஸ் ஒரிஜினல் கேட்டாலையும் கேட்பாங்க, அதுக்காக ஒரு சேஃப்டிக்காக. சுபதம் கவுண்டர் எங்கே இருக்குன்னா, ரீச் வைகுண்டம் காம்ப்ளெக்ஸ் ஆர் கோவிலுக்கு பேக் சைடில் சுபதம் கவுண்டர் இருக்குது. நீங்கள் ஏதாவது பேக்ஸ் எடுத்துகிட்டு போனீங்கன்னா சுபதம் கவுண்டர் நியர்பைலே லக்கேஜ் கவுண்டர் இருக்குது. அங்கேவே உங்கள் திங்ஸை வச்சுட்டு அங்கேவே ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எடுத்துகிட்டு போக வேண்டாம். ஆனால் பேபிக்கு தேவையான திங்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டயப்பர், ட்ரெஸ்ஸு, வாட்டர் பாட்டில், ஃபுட்டு, டாய்ஸ் எதாவது எடுத்துகிட்டு போனீங்கன்னா எலக்ட்ரானிக் ரிலேட்டட் இருக்கிறத அவாய்ட் பண்ணிவிடுங்க. அப்புறம் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸாக வேர் பண்ணிக்கோங்க. லேடிஸ் சாரீ கட்டு போக முடிஞ்சால் கட்டிட்டு போங்க. அப்படி இல்லைன்னா சுடிதார் போட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக ஷால் போட்டு போங்க. சாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரேயராக ஆன்லைனில் புக்கிங் பண்ணணுமா, ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட் வாங்கணுமா, அது ஏதாவது ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எடுத்துகிட்டு போகணுன்னா எதுவுமே தேவையில்ல. ஆன் ஸ்பாட்டில் நீங்கள் ப்ரெசென்ட் ஆனால் போதும். சுபதம் என்ட்ரி மூலமாக ஃப்ரீயாகவே சாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். அப்புறம் சுபதம் கவுண்டரில் ஒரு டிக்கெட் கொடுப்பாங்க. அந்த டிக்கெட்டை நீங்கள் லட்டு கவுண்டரில் கொடுத்தீங்கன்னா 2 லட்டு ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். தர்ஷன் டைம் மதியம் 12 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்குங்க. பட் இந்த டைம் வேரி ஆகும், டிபெண்ட்ஸ் ஆன் த க்ரௌட் அண்ட் ஃபெஸ்டிவல் டைம். வீக் டேஸ்னால் 1 ஹவரில் சாமியை தரிசனம் பண்ணிக்கலாம். வீக்கெண்ட் டேஸ்னால் கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுங்க. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்னால் நாங்கள் பஸ்ஸில் தான் போனோம். கீழ் திருப்பதியில் ஒரு பஸ் டிரைவரை கேட்டோம், இன்ஃபான்ட் தர்ஷன் மூலமாக இன்றைக்கே சாமியை தரிசனம் பண்ணலாமான்னு கேட்டதுக்கு அதுக்கு அவர் சொன்னார், சேம் டேலாம் பார்க்க முடியாது, நெக்ஸ்ட் டே தான் பார்க்க முடியும்னு சொன்னார். அதுவே எனக்கு கொஞ்சம் சேடாக ஃபீல் பண்ண வச்சுச்சு. அதுவும் நாங்கள் வீக்கெண்ட் டேஸ் சாட்டர்டேயில் போயிட்டோம். கொஞ்சம் பயமாகவே இருந்தது, என்னடா இன்றைக்கி சாமியை தரிசனம் பண்ண முடியுமா முடியாதான்னு. ஆனால் கவுண்டரில் கேட்டதுக்கு இன்றைக்கே சாமியை தரிசனம் பண்ணலான்னு சொன்னாங்க. அப்புறம் தான் கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு. அதனால் நீங்கள் யார்கிட்டையும் கேட்காம கவுண்டரில் கேளுங்க. கவுண்டரில் சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். க்யூவில் நின்னதுலேருந்து 1 ஹவரில் சாமியை தரிசனம் பண்ணலாம். நாங்கள் சாட்டர்டேயில் போயிட்டு 1 ஹவரில் சாமியை தரிசனம் பண்ணிட்டோம். இதுக்கு முன்னாடிலாம் நாங்கள் நடந்து போயிட்டு சாமியை பார்த்துருக்கோம். அப்போ 15 ஹவர்ஸ்லாம் நின்றுருக்கோம். பட் இதில் 1 ஹவரில் சாமியை பார்த்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்புறம் நாங்கள் எங்கள் பாப்பாவுக்கு மொட்டை அடித்தோம். மொட்டை அடிக்கிறதுக்கு நீங்கள் எந்த அமௌண்ட்டும் பே பண்ண தேவையில்லை. டிக்கெட் கவுண்டரில் போய் டிக்கெட் வாங்கிட்டு ஃப்ரீயாக மொட்டை அடிச்சிட்டு வந்துடலாம். ஆனால் அங்கே மொட்டை அடிக்கிறவங்க கேட்பாங்க, உங்களால் முடிஞ்சதை கொடுங்கன்னு தான் சொல்லுவாங்க. கம்பல்சரி கொடுக்கணும்னு கிடையாது. உங்களால் முடிஞ்சால் கொடுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. அப்புறம் சுபதம் கவுண்டர் க்யூவில் நிற்கிறதுக்கு முன்னாடி குழந்தைக்கு நல்லா ஃபீட் பண்ணிவிடுங்க. அப்படின்னா ஃபுட்டு கொடுத்துடுங்க. ஏன்னா லைனில் நின்றுட்டால் கொடுக்க முடியாது. ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போயிடுங்க. குழந்தை தூங்கிட்டா ஓகே, இல்லைன்னா மற்ற குழந்தைங்க சாப்பிட்றத பார்த்துட்டு நம்ம குழந்தைங்களும் கேட்பாங்க. அதனால் ஃப்ரூட்ஸோ பிஸ்கட்டோ எடுத்துகிட்டு போயிடுங்க. உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.